Welcome to YB Vlogs. Welcome to YB Vlogs. வெல்கம் டு ஐபி vlogs. வெல்கம் டு YB Vlogs. இன்னைக்கு ஒரு பாட்காஸ்ட் மாதிரி செய்ய போறோம். பாட்காஸ்ட் மாதிரி இல்ல, எங்களுக்குள்ளே நாங்க பேசிக்கிறோம். அதாவது பாக்குறோங்க எப்போதும் அதானே பண்றீங்க, அது என்ன புதுசா சொல்றீங்க? இன்னைக்கு நாங்க ஒரு டாபிக் பத்தி பேச போறோம். அதாவது என்ன டாபிக் சொல்லுங்க. நீ பேச போறதுக்கு நாங்க யார சொல்லணும்? அதான் என்ன டாபிக் சொல்லு. நீங்களே ஏதாச்சும் வச்சிருப்பீங்க, சொல்லுங்க. அது நான் வைக்கல, இவன் தான் சொன்னான். அதாவது நாங்க இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இங்க இருக்கு அமெரிக்கா. எடிட்ல போட்டுருங்க. என்ன வேற மாதிரி இருந்துச்சு. இதுதான் பண்ண போறோம். நீ சொன்ன அம்மா அதுதான் சொன்னா. லவ் பத்தி பேச போறான்னு சொன்னால. ஓ, நீ கேட்டா சொன்ன அவன் கரெக்டா அத சொல்லுங்க. இப்படிதான் செக்ரி ஆரம்பிச்சுட்டான். அவன் கரெக்ட் தான். இங்க இருக்கு அமெரிக்கா. இப்ப நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா பேய் கதை. அப்படிதான் இருக்கு. உண்மைதான். லவ். அதுவும் ஒரு வகையில பேய் தான். எனக்கு வேற வந்துச்சு. நல்லா யோசிச்சுக்கோ. நீ லவ் ஒரு பேயின்ற பேய பார்த்து லவ்ன்ற ஓகே, என்ன ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னு யோசிச்சுக்கோ. ஓகே, இதுதான் என் room. சாரி. இதுல வந்துட்டு வெளியே யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னாக்கா இவர் என்ன சொல்லுவாருன்னா, என் ரூம் நான் வண்டி தான் இருக்கேன் அப்படின்னு. எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அவர் வண்டி இல்ல அப்படின்னு. எனக்கு கூட்டாளி யாரும் இல்ல, எனக்கு யாரும் இல்ல. அந்த பேயாச்சு எனக்கு கூட்டாளியா இருக்கு. ஒரு அப்பா அம்மா இருக்கிற வீட்டுல என்ன யாரும் இல்ல இல்லைன்னா அப்படி நான் சொல்ல வரல. அப்படி சொல்ல வரல, வேற விதத்துல கூட்டாளி அப்படி சொல்ல வர. சரி, இன்னைக்கு நாங்க பேச சரியில்ல. என்ன பண்றது, அப்ப புரியல, இப்பதான் புரியுது. அதாவது நீயும் தான் மம்பட்டியா. இது என்ன புதுசா இருக்கு? மம்பட்டியா அந்த பையன். ஓகே, இப்ப நாங்க இந்த ஒரு டாபிக் லவ் பத்தி பேச போறோம். இவங்க ரெண்டு பேரு இது சொல்லக்கூடாது. இது வந்து பர்சனல். இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். வீடியோ எடுத்துட்டு விளையாடுவேன். வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரே காரணத்தினால தான் இங்க இருக்கேன். நன்றி. எப்ப ஆரம்பிக்கலாம்? காதல் என்பது மடமையால கிஷன் ப்ரோ, ChatGPT என்னது காதல்னா என்னது, லவ் மீனிங் என்ன தெரியல. சொல்லலாம், எனக்கு ஐடியா கொடு, பட்டு ஐடியா கொடு அப்படின்னு. இப்ப நாங்க பேச போறது லவ் பத்தி பேச போறோம். ஆனா தப்பா ஏதாச்சும் பேசியிருந்தா கடுப்பாதீங்க, எங்களுக்கு தோன்றது நாங்க ஓப்பனா பேசுறோம் தான். இப்ப முதல் தடவை பேச போறது ஃபவுண்டர் ஆஃப் YB Vlogs. சொல்லுங்க. நான் என்னத்த பேசுறது, நிறைய பேசலாம். கூட இருந்து நிறைய பாட்டு வரு. ஒருத்தவங்க மேல லவ் வரும். ஓகேவா? லவ்னா இவரு வெக்கப்படுறாரா? லவ்னா வெக்கம் வந்துடும். வெக்கலாம் இல்ல, நான் ஒண்ணு பேசுறப்ப ஒரு படத்தோட டைலாக்ல வந்து என் மைண்ட்ல வந்து போகுது. அப்படி இல்ல, எல்லாரும் வந்துட்டு இந்த என்ன பண்ணுது டியூட்டி. தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு எனக்கு பண்றீங்க? அந்த மாதிரி அவருக்கு எல்லாமே வந்து போகுது மெமரிஸ். அதான் 7 minutes. நான் வந்து மந்தில வந்து பொண்ணுங்க கிட்ட ரொம்ப பேச மாட்டேன். இப்ப பேசுறாரு நிறைய. அதான் நான் மந்தின்னு சொன்னாரு. கோடியா என்னை பார்த்து நிறைய பொம்பளை பிள்ளைங்க கிட்ட Why not? Attractive-ஆ தான் இருக்கீங்க இல்லையா? என் மூடரா பொண்ணுங்க கிட்ட பேச மாட்டேன். ஆனா போக போக பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுல வந்து பேச வந்து நார்மல்லா
சில பேருக்கு வந்து ஒருத்தங்க பார்த்தாக்கா நார்மலா லவ் வருது, அதுன்னு எப்படி சொல்ல, எனக்கும் லவ்வுக்கு செட் ஆகாதுங்க. லவ் பண்ணவங்க சொன்னா பரவாயில்ல, இவர் ஏன் சொல்றாரு, நீங்க ஏன் சொல்றீங்க? லவ் பண்றவங்க சொல்லலாம், ஆனா லவ் பண்றவங்க வந்து கழட்டி விட்டு வேற ஆளுகிட்ட போவாங்க. நான் இந்த மாதிரி லவ் பண்ணதே இல்லையே. அப்ப நான் சொல்லு, அப்போ நீங்க லவ் பத்தி தப்பா பேசுறீங்க, எதிர்ப்பு கொள்கிறீங்களா என்ன லவ் பத்தி? லவ்னாலே உங்களுக்கு வந்து வெறுப்பு, கோவம் ஏன் அப்படி வருது? இல்ல இப்ப நீ நான் தப்பா பேசுறேன்னு சொன்னல, எந்த மாதிரி என்னத்த தப்பா பேசுறேன்? லவ்னாலே அப்படி பண்றீங்க ஏன்? நான் அப்படி பண்ணல. நீங்க அப்படி சொன்னீங்க. நான் அப்படி சொல்லல. அப்படிதானே சொன்னாங்க. நான் லவ் நான் அப்படி சொல்லல. நான் லவ் ஓகே, எனக்கு லவ் பிடிக்கும். லவ்னா ஒரு பொண்ணு மேலதான் லவ் வைக்கிற அந்த மாதிரிலாம் இல்ல. லவ்னா அன்பு, பாசம், எல்லாத்து மேல லவ் வைக்கலாம். ஆனா அதெல்லாம் விஷத்துல தானே முடியுது. Five-star general, who you know comparable. Meanwhile, war on the crest is incurable. உண்மைதான், அனுபவம் பேசி அந்த மாதிரிதான். ஆனா நான் வந்து சில ஒரு பிள்ளை அந்த மாதிரி நான் பார்த்த வரைக்கும் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கேன். ஆனா ரிஜெக்ட்ல தான் போயிருக்கு. அதான் நான் சொல்றேன், நான் இது வரைக்கும் நான் லவ் பண்ணது இல்லை. நான் வந்து அதை பத்தி துப்புல. இப்ப இது 2 பேரும் புரிஞ்சுனா நான் துப்பு போறேன். அப்படி பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லவ் அது கரெக்டான நேரத்துலதான் அமையும். அதே நேரத்துல நம்ம ஒரு கமிட்மெண்ட்லாம் வச்சிருந்தோம்னா நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். இடையில எனக்கு வந்து ஓகே, நான் வந்து ஒரு தனி வேல போனேன், ஆனா அது செட் ஆகல. தனியான வேல போனேன், ஆனா செட் ஆகாம இப்ப நான் மறுபடியும் பின்னாடி ரிவர்ஸ்ல போயிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஆனா வேற வேல போயிட்டு இருக்கேன். என்னதான் என்கிட்ட வந்து இந்த லவ் பத்தி கேட்கறதா கொஞ்சம் கஷ்டம். இப்ப நீதான் கொடுத்துட்ட இவரு பேசுறாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க லவ் பத்தி? லவ்னாலே ஒரு ஓவர் ரேட்டடான ஒரு எமோஷன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், தனுஷ் சொன்ன மாதிரி. பார்த்து பேசிக்கோ. ஏன்னா நானும் பார்த்துருக்கேன் தான் நிறையா. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஹாப்பி ஜேர்னி. என்ன கேட்டிங்கன்னா அந்த ஜேர்னியை நம்ம ஹாப்பியாகவும் ஆக்கலாம், சேடாகவும் ஆக்கலாம், கிரைமாவும் ஆக்கலாம், எப்படி வேணா ஆக்கலாம். அது நம்ம கையில தான் இருக்கு, நம்ம அதை எப்படி கொண்டு போறோம். ஸோ அந்த மாதிரி கையில தான் இருக்கு சொன்னல. என்ன பொறுத்த நான் வந்து பொதுவாக எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன். என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஏதாச்சும் கேமரால வீடியோ என்னாச்சும் போட போறீங்கன்னா உண்மை பேசுங்க. அந்த கேமராக்காக பொய்யெல்லாம் பேசாதீங்க, சரியா? இது பொதுவாக எல்லாருக்கும். நீ ஒண்ணுக்கு இல்லடா, பொதுவாக எல்லாருக்கும். அது எப்படி நான் பேசிட்டேன்னு சொல்றீங்கன்னா அப்ப அது எனக்கு தான் இல்ல, எனக்கு தான். ஆனா என்னோட ஒப்பீனியன் 100% நீதான். சத்தியமான என்னோட ஒப்பீனியன் நீதான். சத்தியம் பாத்தீங்களா? ஒரு ஜேர்னி. சத்தியம் கேப் 100% நீதான். சத்தியமான சத்தியமா என்னை பொறுத்த வரைக்கும் லவ்னாலே ஒரு ஜேர்னி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளவுதான். நீங்க ஒரு ஹெல்ப் தட்டி இருக்குன்னா மட்டும் பாத்துரு. ஓகே, இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா 3 பேர்